பிரச்சனை தான் இருக்காது. நான் இதை பற்றி இங்கே பேசலாம், கண்டிப்பாக பேசலாம். வேலூர் மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் தமிழ்நாட்டின் மிக பழமையான நகரங்களில் ஒன்று. திருப்பத்தூர் சுமார் 30-35 வருடங்களுக்கு முன்பு சந்தன மரத்திற்கு பேர் போன ஊராகும். இதற்கு சந்தன மாநகரம் என்னும் சிறப்பு பெயரும் இருந்ததுங்க. இந்த ஊரானது 10 ஊரை அடங்கியுள்ளது. அதனாலதாங்க இந்த ஊருக்கு திருப்பத்தூர் என்னும் பெயர் வந்தது. இந்தியாவிலே முதல் கலெக்டர் ஆபீஸ் நம்ம திருப்பத்தூர்ல தாங்க அமைக்கப்பட்டது. அந்த ஆபீஸ் தாங்க இப்ப ரயில்வே ஜங்ஷனாக மாற்றப்பட்டிருக்கு. நம்ம ஊரின் மக்கள் தொகை 2001 கணக்கெடுப்பின்படி 6803 மட்டும்தாங்க இருந்தது. ஆனா இப்ப எவ்வளவு போயிருக்குன்னு கணக்கே இல்லை. நம்ம மக்களின் சராசரி கல்வி அறிவு 73%. இது தேசிய சராசரி கல்வி அறிவான 59.5% விட கூடியதுங்க. நம்ம ஊரானது தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களான திருவண்ணாமலை, சென்னை, கோவை, சேலம், கர்நாடகாவின் பெங்களூர் போன்ற நகரங்களுக்கு செல்லும் சாலைகள் சந்திக்கும் இடமாக உள்ளது. 100 ஆண்டுகளுக்கும் பழமையான முனிசிபாலிட்டி மார்க்கெட் உள்ளதுங்க. இதுல 400க்கும் மேற்பட்ட கடைகள், 500க்கும் மேற்பட்ட விற்பனையாளர்கள்னு கூட்டம் அள்ளுதுங்க. இங்கு 10ற்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள், 35ற்கும் மேற்பட்ட பள்ளிகள், 20ற்கும் மேற்பட்ட கல்லூரிகள், 5ற்கும் மேற்பட்ட தியேட்டர்கள்னு நம்ம ஊரினுடைய பேரை வெளிப்படுத்துதுங்க. 100% போக்குவரத்து துறையில் உள்ள டிஎன்எஸ்டிசி நம்ம ஊருக்கு 85% போக்குவரத்து வசதி வழங்கி இருக்குங்க. இதுல இருந்தே பாருங்க நம்ம ஊரினுடைய வளர்ச்சியை. ஊர்ல கோர்ட், ஹாஸ்பிட்டல், கலெக்டர் ஆபீஸ், ஆர்டிஓ ஆபீஸ், முனிசிபாலிட்டி ஆபீஸ், ரயில்வே ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் எல்லா வசதிகளும் இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல திருப்பத்தூரை மையமா வச்சு ஏலகிரி மாவட்டம் என்னும் பெயரில் மாவட்டமாக போகிறதாகவும் பேசுகிறாங்க. ஆனாலும் திருப்பத்தூர்ல மொத்தம் 56.059 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை உள்ளதுங்க. இதுல மொத்தமே பிரச்சனையா தாங்க இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி காவேரி நதிநீர் இணைப்புன்னு ஆரம்பிச்சது தாங்க இது. இப்ப பாதாள சாக்கடை அமைக்கும் திட்டம்னு வந்து நிக்குதுங்க. நாளை சாலையின் போக்குவரத்து கடுமையா பாதிக்கப்படுதுங்க. சாலையில் ஏற்படும் விபத்துகளும் அதிகமாயிடுச்சுங்க. அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் போகிற பாதையை பாருங்க. இந்த சாலையில் வாகனம் ஓட்டுவதற்கு ஓட்டுநர்கள் பெரும் அவதிக்குள்ளாகிறார்கள். சாலையை சீரமைக்க கோரி மக்கள் நடத்திய போராட்டம் ஏராளம். இந்த சாலையானது எப்பொழுது சரியாகும் என்று மக்கள் பெருமளவில் எதிர்பார்க்கிறாங்க. ஓட்டுநர்களுக்கு இந்த அவல நிலை எப்பொழுது மாறப்போதுன்னே தெரியலங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கா உங்க ஊர்ல? திருப்பத்தூர் மக்களின் இந்த அவல நிலை மாறுமா மாறாதா?